ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே இனிமேல் யூஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே, "ஏன் இப்படிலாம் சொல்கிற? இந்த மாதிரிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காத. எனக்கு தெரியாதா உனக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்னு நீ நினைக்கிற?" அப்படின்னோடனே, "இல்லை நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியலை. நான் வேணும் வேண்டான்னு எதையுமே இப்போ இருக்கிற நிலமையில நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு சில விதத்தில் நம்ம யாரையும் சார்ந்தோ இல்லை அடுத்தவங்களுக்கு நம்ம சிரமமாவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளே வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயத்த வாழ்க்கையில் இது பண்ணிக்கலாம் போல இருக்குது." அப்படின்னோடனே, "ஏன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதா இருந்தாலும் எனக்கு மனசளவில் நான் இனிமேல் ஒரு தைரியமாக இருக்க வேண்டியது தானே தேவை. வேறு எந்த விதத்துலேயும் நம்ம யாரையும் ஒரு சவாலாக நினச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. போக போக அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இருக்கிறதும் இல்லாமல் போகிறதுங்கிறது அவங்கள சார்ந்தது தான். நம்ம அதையெல்லாம் ஒன்றும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை." அப்படின்னோடனே, "சரி விடுங்க. அதை சொல்லி என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களை நான் எல்லாமே சரியாக நடந்துக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு அடுத்தது நம்மளால் அவங்களையெல்லாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரத்தில் கவலையாக நினச்சிக்கிட்டு இருப்போம். அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன்." அப்படின்னோடனே, "சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. நம்ம இதுக்கு மேலே யாரை சொல்லி என்ன ஆக போகுது? ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டோ நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாது. போக போக உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரியும்." அப்படின்னோடனே, "ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம யாரை சார்ந்து எந்த விஷயத்த சார்ந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு புரியும், புரியாமல் இருக்கலாம். அந்தந்த நேரத்தில் அது கிடைக்கிற விஷயங்களே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதுக்காக அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. போக போக உனக்கு எல்லாமே புரியும்." அப்படின்னோடனே, "ஆமாம் அதுக்கான விஷயத்தில் நான் தான் இனிமேல் எல்லாருக்கிட்டேயும் நான் நடந்துக்கணுமே தவிர அவங்க என்கிட்ட ஒரு நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கங்கிறதெல்லாம் சும்மா தான்." அப்படின்னோடனே, "அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்மளுக்கு இருக்கிற விஷயங்கள்ல நம்ம போக போக ஒரு சில விஷயங்கள நம்ம யோசிக்காமல் பேசிடுறோம், பண்ணிடுறோம். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்குது." அப்படின்னோடனே, "சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம அதெல்லாம் இனிமேல் பேசிக்கிட்டு ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் இனிமேலாம் எந்த இதுக்குமே சில விஷயங்கள இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் எந்த விதத்துலேயும் சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம்." அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. சரி இதுக்காக நீங்கள் யாரும் எந்த விதத்துலேயும் யாருக்கும் நம்மளால கஷ்டம் வேண்டாம். இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம். நம்ம வெளியூருக்கே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. யாருக்குமே நம்ம ஒரு விதத்தில் நன்மையை தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க யாரும் நமக்கு ஒரு நன்மையாக நினைக்கிறதில்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியுது." அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னது அப்போனா கரெக்டான விஷயம் தான். யாருக்குமே எந்த விதத்துலேயுமே நம்ம கரெக்டாக நினைக்கிறோம். ஆனால் அவங்கலாம் நம்மள சரியாக நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி விடுங்கப்பா அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும். வேலையை பாருங்கள்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.